ஸ்ரீ கணேசாய நமஹ. ஸ்ரீ குருப்யோ நமஹ. திருச்சிற்றம்பலம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே ஸ்ரீ குரு பரம்பராம். திருச்சிற்றம்பலம். வாழும் தெய்வமான ஸ்ரீ காஞ்சி பெரியவா 1956 இவ்விடத்திற்கு வருகை தந்தபோது இந்த குன்றில் முருகப்பெருமானின் சாநித்தியம் இருப்பதாகவும், எனவே இந்த குன்றில் முருகப்பெருமானுக்கு கோயில் அமைக்க வேண்டும் என்று அருளுரைத்தார். இதனைத் தொடர்ந்து அப்பகுதியின் பக்தர்கள் குன்றின் அடிவாரத்தில் முதலில் ஸ்ரீ சித்தி விநாயகருக்கு சன்னதி எழுப்பி குன்றை சீர் செய்யும் பணியில் இறங்கினர். அதில் முருகப்பெருமானின் ஆயுதமான வேல் கண்டெடுக்கப்பட்டதால் சீர் செய்யும் பணியை வேகப்படுத்தி 1975 முருகப்பெருமானுக்கு கோயில் அமைத்து ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளின் முன்னிலையில் முதல் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இந்த பதிவில் குரோம்பெட் அஸ்தினாபுரம் இடையில் அமைந்துள்ள குமரன் குன்றத்தில் அருள் பாலிக்கும் ஸ்ரீ பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலை பற்றி சிந்திப்போம். 5 நிலை கொண்ட ராஜகோபுரம் கிழக்கை நோக்கி பிரம்மாண்டமாக அமையப்பெற்றுள்ளது. அதை கடந்து உள்ளே செல்ல ஸ்ரீ சித்தி விநாயகர் சன்னதி கிழக்கை பார்த்து அமைந்துள்ளது. அதைத் தொடர்ந்து தனி சன்னதியில் ஸ்ரீ ஜெயமங்கள தன்மகாளி வடக்கை நோக்கி நின்ற கோலத்தில் 4 கரங்களுடன் அருள் பாலிக்கிறார். பிரதட்சணமாக வர நவக்கிரகங்கள் சன்னதி உள்ளது. இக்கோயிலில் அரசமரம் ஸ்தலவிருட்சமாக காணப்படுகிறது. குன்றில் ஏறும் படிகளுக்கு முன் முருகப்பெருமானின் சின்னமான வேலாயுதம் காணப்படுகிறது. இந்த படிகளின் மூலம் மேல் செல்ல இடதுபுறம் ஸ்ரீ மீனாட்சி சமேத ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் சன்னதி உள்ளது. உள்ளே நுழைந்தவுடன் வடக்கை நோக்கி ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் கஜப்பிருஷ்ட விமானத்தில் அருள் பாலிக்கிறார். அவர் அருகில் கிழக்கை நோக்கி நின்ற கோலத்தில் அழகாக ஸ்ரீ மீனாட்சி அம்மன் காட்சியளிக்கிறார். சிவன் சன்னதியை சுற்றி வர கோஷ்ட தெய்வதைகளாக ஸ்ரீ கணபதி, ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி, ஸ்ரீ துர்கை மற்றும் ஸ்ரீ சண்டிகேஸ்வரர் உள்ளனர். சபாபதி மண்டபத்தில் சிவகாம சுந்தரி சமேத நடராஜ பெருமான் தம்பாத மூர்த்தியாக மதுரையில் காட்சியளிப்பது போல் வலது காலை தூக்கி அருள் பாலிக்கிறார். அவரை தொடர்ந்து நின்ற கோலத்தில் ஸ்ரீ பைரவர் காட்சியளிக்கிறார். மேலும் பிரதட்சிணமாக வர மேற்கை நோக்கி தனி சன்னதியில் ஸ்ரீ சரபேஸ்வரர் அருள் பாலிக்கிறார். அதையடுத்து கிழக்கை நோக்கி ஸ்ரீ சோமன், ஸ்ரீ சிவசூரியன் மற்றும் 4 காட்சியளிக்கின்றனர். குன்றின் மேல் செல்ல ஸ்ரீ விநாயகர், பலிபீடம், துவஜஸ்தம்பம் மற்றும் ஐராவதம் காணப்படுகிறது. மூன்று நிலை கொண்ட ராஜகோபுரம் வடக்கை நோக்கி அமையப்பெற்றுள்ளது. அதனுள் செல்ல தனி சன்னதியில் ஸ்ரீ சுவாமிநாத சுவாமியாக நின்ற கோலத்தில் பாலசுப்பிரமணிய சுவாமி மிக அழகாக வடக்கை நோக்கி அருள் பாலிக்கிறார். அவர் எதிரில் இந்திரனால் அளிக்கப்பட்ட ஐராவதம் எனப்படும் யானை வாகனமாக அமையப்பெற்றுள்ளது. இவ்விடம் மிக அமைதியாகவும் மனதிற்கு நிறைவாகவும் இருப்பதால் இங்கு சிறிது நேரம் தியானம் செய்ய உகந்ததாக உள்ளது. கீழே இறங்கி வர தெற்கை நோக்கி முருக கணங்களில் ஒருவரான இடும்பனுக்கு தனி சன்னதி காணப்படுகிறது. இக்கோயிலில் அருள் பாலிக்கும் ஸ்ரீ சுந்தரேஸ்வரருக்கு மாதாந்திர பிரதோஷம் மற்றும் சிவராத்திரிகளில்
சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுகின்றன. மேலும் இங்கு விசேஷமாக ஸ்ரீ நடராஜருக்கு வாரத்தில் 6 நாட்கள் அபிஷேகம் நடைபெறுகிறது. ஸ்ரீ சுவாமிநாத சுவாமிக்கு சஷ்டி, கிருத்திகை மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் விசேஷ பூஜைகள் நடைபெறுகின்றன. மேலும் சிறப்பாக பங்குனி உற்சவம், தைப்பூசம் மற்றும் வைகாசி விசாக தினங்களில் உற்சவங்கள் நடைபெறுகின்றன. இக்கோயிலுக்கு திருமணத்திற்காக காத்திருப்பவர்கள் மற்றும் குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்கள் வந்து வழிபட்டு வர திருமணம் மற்றும் குழந்தை பாக்கியம் கைகூடும். எனவே அனைவரும் ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் மற்றும் ஸ்ரீ பாலசுப்பிரமணிய சுவாமியை வழிபட்டு எல்லா வளமும் நலமும் பெற எல்லாம் வெல்ல பரமேஸ்வரனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். ஸ்ரீ குருபியோ நமஹ. திருச்சிற்றம்பலம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து.